நான் கேரளா வந்த புதுசுல அடிக்கடி ஒரு கதைய ரிப்பீட்டடா கேட்டேன். என்னன்னா, நாங்க வீட்ல இப்போ வாடகைக்கு எடுக்கிற வீட்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதே மாரி ஒரு பூனைய வளர்த்தாங்களாம். அந்த கதைய நான் ஒரு 100 வாட்டியாவது கேட்டிருப்பேன். அதிலிருந்தே இந்த பூனைய நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இந்த பூனை செம்ம கியூட் தெரியுங்களா? அந்த பூனைக்கு நான் யாருன்னே தெரியாது. இருந்தாலும் அத நான் கொஞ்ச நேரம் அது கூட கொஞ்சும்போது கம்முனு அமைதியாவே நின்னுச்சு. நான் எங்க கடிச்சிடுதும் வச்சுருமோன்னு நெனச்சேன். பரவால்ல. கேரளால இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண போறோம். என்னம்மா கிறிஸ்மஸும் முடிஞ்சுச்சு, நியூ இயரும் முடிஞ்சுச்சுன்னு நெனைக்காதீங்க. இங்க நான் கேரளா வந்ததுக்கப்புறம் எனக்கு இது புதுசா இருந்தது. அதாவது நான் படிச்சப்பலாம் இதெல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு புதுசா இருக்குன்னு நான் சொல்றேன். உடனே வந்துட்டு நான் தமிழ்நாட்டிலேயே இல்லன்னு சொல்லிட்டு நான் ஏதோ தமிழ்நாட்ட வம்புக்கு இழுத்த மாரி உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு பாஞ்சுட்டு வந்துடாதீங்க. இங்க வந்து நான் பார்த்த ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் வந்துட்டு நம்ம எப்படி தீபாவளி, பொங்கல் கொண்டாடுற மாரி எல்லா ஸ்கூல்லேயுமே இது மறக்காம இது ஒரு செலிப்ரேஷனா பண்றாங்க. இது எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. நான் படிச்சப்போ இல்லாததுனால. அதனால இந்த டைம் வந்து பால்வாடியில பசங்க ரொம்ப கம்மிங்கிறனால எல்லாரும் வரட்டும்னு சொல்லி இன்னைக்கு தான் பண்ணாங்க. பாப்பா போன வருஷம் யாரு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், அதே பொண்ணு கூட தான் இந்த வருஷமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. இந்த வாட்டி அவளுக்கு ட்ராயிங் புக்கு, சாக்லேட் எல்லாம் கிடைச்சது. ஸோ நம்ம ஊர்ல இந்த மாரி செலிப்ரேஷன் பண்றாங்களா இப்ப ஸ்கூல்லன்னு சொல்லுங்க.